143 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன்பு மரித்தவர் போல் என்னை இருளில் இறுக பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். ஆமென். இந்த 143வது சங்கீதம் தாவீது ஒரு துன்பத்தின் நடுவில் எழுந்த ஒரு ஜெபம்னு சொல்லலாம். இது தனது வாழ்க்கையில் தாவீது பல வெற்றிகளை பெற்றிருந்தாலும் எதிரிகளால் அவர் துரத்தப்படுறதையும் அவர் நம்பிக்கை குறைஞ்சதையும் அவர் இந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு. சொன்ன போதிலும் அவர் தேவனை விட்டு விலகாத ஒரு அற்புதமான ஒரு சங்கீதமாக இது சொல்லப்படுது. தாவீது முதல்ல ஃபஸ்ட்டு வசனம் வாசிங்க. உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும். அதாவது என் நீதியினால் அல்ல, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கத்தினால எனக்கு, உம்முடைய நீதினால எனக்கு பதில் தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் தாவீதை போல் சில காரியங்களை நம்மளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். தாவீது தனது வேதனையை மறைக்காமல் அவர் சொல்கிறாரு, என்னுடைய இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் ஆவி எனக்கு சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகலாம். பல பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுதும் நம்ம தேவன்கிட்ட முழுமையாக நம்ம என்னால் முடியலை அப்படிங்கிறத நம்ம மனுஷங்கக்கிட்ட அதிகமாக நம்ம ஷேர் பண்ணுறதை விட தேவன்கிட்ட நம்மளுடைய இருதயங்களை தாவீதை போல் திறந்து சொல்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா தேவன் இருதயத்தை அறிந்திருந்தாலும் நம்ம தேவன்கிட்ட சமூகத்தில் நம்மளுடைய வேதனைகளையும் நம்மளுடைய போராட்டங்களையும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான பதிலை அவர் நமக்கு தருவார். தாவீது தன்னுடைய பிரச்சனையை பார்ப்பதை காட்டிலும் தேவன் அதற்கு முன்பாக தனக்கு என்னெல்லாம் செஞ்சார், எப்படி காப்பாற்றினார், எப்படி வழி நடத்தினாருங்கிறத அவர் தியானிக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதுபோல் அதனால் அவர் அப்படி அவர் செய்கிற நன்மைகளையும் அவர் செய்த கிரியைகளையும் அவர் யோசிக்கும் பொழுது, அவர் வழி நடத்தின காரியங்களை யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை அவருக்கு கிடைக்கிது தாவீதுக்கு. அதே போல் நம்மளுடைய நெருக்கமான சூழ்நிலைகள்லையும் நம்ம என்ன செய்யணும், முற்காலத்தில் தேவன் நமக்கு முன்பாக என்ன கிரியை செய்தார், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி மேற்கொண்டோம், தேவன் நம்ம எப்படி காப்பாற்றினாருங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் தாவீதை போல யோசிக்கணும். ஏன்னா நேற்று நமக்கு உதவிய தேவன் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டார், உதவி செய்யாமல் இருக்க மாட்டார், அப்படி தானே? அப்போது அவர் என்றும் எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கார். மனுஷன் மாறலாம், ஆனால் தேவன் எப்போவுமே மாறாதவராக இருக்கிறாரு. இதில் தாவீது இந்த 8வது அதிகாரத்தை வாசிங்க வசனத்தை. சாரி, இதில் ஒரு அழகான ஒரு ஜெபம். எப்படின்னா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க. அவருடைய பிரச்சனைக்கான ஒரு வழி, அதாவது நம்ம அதுக்கான தீர்வுகளை நம்ம என்ன செய்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஏன்னா அந்த பிரச்சனையை எதுக்காக நம்ம ரொம்ப பயப்படுறோம், எதுக்காக நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே முயற்சி பண்ணுறோம். அதை தேவனுடைய சமூகத்தில் அவர் சொல்கிறாரு, நான் நடக்க வேண்டிய இந்த பிரச்சனையில் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க, இந்த போராட்டத்தில் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கிறத அவர் ஜெபிக்கிறார். இதே போல் நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லணும், இப்படியாக என்ன தேவனே என்ன நீங்கள் வழி நடத்துங்க, என்ன நடத்துங்க அப்படிங்கிறத
நம்ம வந்து தாவீது மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே போல் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கற்பியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒவ்வொரு காரியத்திலும், அதாவது விசுவாச வாழ்க்கைங்கிறது வந்து சும்மா நம்ம வந்து ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு போகிறது மட்டும் இல்லை, நம்ம அவருடைய சித்தத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறதான் விசுவாசத்தோட முதல் படி. கீழ்ப்படிதல் தான் முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரியணும். அதே போல் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை வந்து நமக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஒரு உணர்வுகளையோ ஒரு வார்த்தைகளையோ அவர் நம்ம செவிகளில் போடுவார். அப்போது நம்ம வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவரே சப்பா, எங்களுக்கு ஆண்டவரே சப்பா சோர்வுகளும் பயங்களும் அப்பா எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுதும் தகப்பனே அப்பா, நாங்கள் எங்களுடைய வழிகளில் அல்ல தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி அப்பா நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. எங்களை கைகளை பிடித்து நடக்க பழகி கொடுங்க தகப்பனே. நீங்கள் ஆண்டவரே சப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.